நாடிய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எனும் தாண்டவ மூர்த்தியின் தனிப்பெரும் கருணையினால் கடல் மூன்றும் கரைசூழ கன்னித்தமிழ் நாட்டின் காவலனாய் ஒரு பசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது என்பது நாடு என்று முப்பாரம் செப்பிய கருத்துக்கு ஒப்பாக நானும் இந்த பந்தல தேசத்தை ராஜசேகர மன்னன் என்று குறையில்லாமல் சிறப்போடு செங்கோலோற்றி வருகிறேன். பலவர்களும் என் ஆட்சியை கண்டு வியக்கும் அளவுக்கு நான் செம்மையோடும் சிறப்போடும் ஆற்றலோடும் பரிவாரம் செய்து கொண்டு வருகிறேன். நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்றால் இந்த மனநிலையை சாரம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவை அனைத்துமே கரத்திலே கொண்டு கரத்திலே செங்கோலை தாங்கி சிரசிலே மணிமுடி தரித்து குறையில்லாமல் சிறப்போடு மக்களுக்கு செம்மையான ஆட்சியை புரிந்து வருகிறேன். யாரங்கே காவல்? நலமோடு இருக்க வேண்டும். இருந்த பொழுதிலும் அவைக்கு எனக்கு முன்பதாக வந்து சேவகம் செய்யக்கூடிய தாங்கள் ஏறென்று காலதாமதம் அரசாங்கத்துக்கு வரலாற்ற வேகமா வந்துன்னே இருந்தா நல்லது. வந்த வேகத்துல பசி எடுத்துக்கிச்சு. சரி, பசி எடுத்து கூட நேரம் ஒரு ஹோட்டல்ல போனையா. ஹோட்டல்ல போன உன்ன போல ஒரு ஓனர் உட்காந்து, என்ன போல ஒரு ஓனர் உன்ன மாதிரியே உட்காந்து சேர்ல போட்டு. சரி, அவரால போய் ஐயா உங்க ஹோட்டல்ல என்னென்ன இருக்குதுன்னு கேட்டு, தோசை இருக்குதான்னு கேட்டு, தோசை இல்லட்டா வடை இருக்குதான்னு கேட்டு, ஒரு 10 வடைக்குது அந்த வடை மட்டும் சாப்பிடுறோம் அப்படின்னா தப்பு இல்ல. நேரா போன வடை 10 வாங்கி சாப்பிட்டு நேரா அரசாங்கத்துக்கு வந்து கொண்டே இருக்கிற ஐயா. வர்ற வழியில பசினா பசி எடுத்துக்கிச்சு ஐயா. எனக்கு என்னடா சொல்ற? உண்மையா வாந்தி பேதி ஆகுது. ஏன்னா அந்த வடை சாப்பிடல, அந்த வடையில என்ன காசுனே தெரியல ஐயா. சரி, காசு லட்சம் பீசல் போடுங்க. அது என்னடா காசல் பீசல்? அதான் பேதி வாந்தி ஆகிக்குது ஐயா. சரி விடு, இந்த பேதி ஆகிக்குது எப்பறம் நிறுத்துது? டாக்டரான போனாலும் டாக்டரா நிறுத்த முடியாதுன்ட்டான். ஒரு குச்சி வச்சு அடிக்கிற அடி பீசல் புடிங்க அடிக்குது. ஒண்ணு நிறுத்தவே முடியல. எதனால கெட்டு போச்சுன்னா திரும்பி பார்த்த வெறும் மயிரா போயிடுங்குது ஐயா. ஏனே தெரியல. நம்ம வாங்கி சாப்பிட்டது வேற தானே சாப்பிட்டோம். அந்த ஹோட்டல் ஓனரான போலாம், நேரம் ஹோட்டல் ஓனரான போன ஐயா. ஐயா இந்த வேலை செய்தது யாரு? சமையல் மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு ஐயா அதோ உள்ள இருக்காரு, அவர் போய் பாருங்க. நேரம் உள்ள போய் பார்த்தா அவருக்கு ஒரு சோத்து கையே இல்லை ஐயா. உண்மைதான் ஐயா. எப்படி இது உண்மைதான் ஐயா? எப்படி இது சாத்தியமாகும்? எப்படி சுடுவாரு? ஒரு ஆச்சரியமாயி போச்சு. நேரா போய் பார்த்தா குண்டால போட்டு இப்படி பேசுறாரு ஐயா. மாவை பேசிட்டு அந்த மொக்க கை இப்படி தூக்குறேன். எங்கடா ஐயா கடாய் பக்கத்திலே வச்சிருக்கிறாரு. மறுபடியும் பார்த்து எப்படா மாவு பேசுறான்னு பார்த்தா இந்த பேசுகையில பேசி அந்த மொக்க கை இப்படி தூக்கி விடுவாரு ஐயா. இந்த வெடியில எப்படி மயிறு போச்சுன்னு அந்த அக்கத்துல இருக்கிற மயிரெல்லாம் அந்த வெடியில போயிடுது. அந்த வெடியை சாப்பிட்டா எனக்கு காசுல பீசு கொடுக்குது. ஏண்டா வருவதற்கு காலதாமதம் என்று கேட்டால் ஏதோ விகட கவியாக கவிகளை சொல்லி கொண்டிருக்கிறாய். சரி விடு, போனால் போகட்டும். கூட ஐயா இது எந்த நாடு தெரியுமா? இதுதான் பந்தல தேசம். பந்தல தேசம் மாமா ஒரு நேரம் பார்த்தது ஐயப்பனுடைய வரலாறே வரும். அமைதியாக அப்படி என்று சிறப்போடு நான் செங்கோலோத்தி வருகிறேன். என்னுடைய ஆட்சியில் மக்களுக்கு ஏதாவது குறைகள் நேர்ந்திருக்க பார்த்தாலும் குறை என்பதில்லை. நமது ஆட்சியில் காணவே முடியாது. இருந்த போதிலும் ராஜசேகர மன்னன் எங்கு பார்த்தாலும் என்னுடைய புகழ் ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இருந்த பொழுதிலும் என்னுடைய மனைவி நான் அதை விரைவாக சந்திக்க வேண்டும். என்னுடைய மனைவி அப்படியாகட்டும் புறப்படும். நடை பிள்ளையிலே
தில்லையிலே கண்ணீரப்பாய் காய்க்க வந்தது இந்த திருவள்ளுவரின் குரல்படி இந்த பந்தநாட்டு மன்னர் மனைவியாக கோபுரம் தேவி என்ற பேருந்து வந்து வருகிறேன். இருந்தாலும் அத்தனை கண்டது விளக்கம் அல்லவா அத்தா? இருந்தாலும் உனக்கும் எனக்கும் திருமணம் முடிந்து எத்தனையோ ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. இருந்த பொழுதும் எனக்கு பின்னால் நாட்டை மணிமுடி சூட்டி ஆள்வதற்கு ஒரு மழை செல்வம் இல்லை என்று எவ்வளவோ வருத்தம் கொண்டேன். இதை நினைத்தாலே என் மனம் வேதனைப்படுகிறது அத்தா. நமக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தோம், எந்த நாட்டு ஆள ஒரு மழை செல்வம் இல்லை என்று நினைக்கும் போது என் மனம் வேதனைப்படுகிறது அத்தா. என் மனம் அழாதமா அழாதமா
குழந்தை இல்லைன்னு தானே ஆயிருங்க. நான் குழந்தை தரேன். என்னப்பா நான் குழந்தை தரேன் ஐயா. யாருக்கு? உங்களுக்கு. எங்களுக்கு. ஆ நீ குழந்தை? உண்மைதான் ஐயா. எப்படி? ஆசிரமத்துல போய் ஒரு குழந்தை எடுத்துன்னு வளர்த்துட்டா போகுது. அதுல நான் அதுதான் நான் சொன்ன குழந்தை தரேங்க. நீ தப்பா நினைக்கிறியா ஐயா? தப்பா நினைக்கிறது. நான் போய் குழந்தை கொடுக்க முடியுமா? நீங்களே சும்மா இருக்கும் போது. ஏண்டா உனக்கு அந்த எண்ணம் கூட ஒண்ணு இருக்குதா? இல்ல ஐயா. எத்தனை வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி? எத்தனையோ ஆண்டுகள் உருண்டு ஓடி விட்டது. ஒரு 40 வருஷம் ஆயிருமா? 40 வருஷம். யாரா அவன்? 50. 25 ஆண்டுகள் உருண்டு ஓடி விட்டது. 25 ஆண்டு ஆகி ஒண்ணும் பண்ணல. நீ என்ன பத்திரம் தூங்கிறிய வீட்டுல? வெட்டு மேலியா? வெட்டு மேலியா தூங்கிறியா? நான் கேக்குறேன். அம்மா நீ என்ன சொன்னாதிரியா? களி போறியா? ஏண்டா வெந்த பண்ணி வேலை பார்த்து போய் ஏண்டா நீ பேசுகிற? இல்லம்மா ஐயா தான் ஏதோ நாட்டு நகரம் சுத்திட்டு வந்து டயர்டா பத்துருவாரு. நீ என்ன சும்மா வீட்டுல அரண்மனையில சும்மா தானே இருக்கிற? அப்பப்போ எழுப்பி விட்டா தானே ஐயாவே. ஐயா இல்ல ஐயா, அப்பப்போ நீங்க தூங்கிக்கிறீங்கல்ல நகரம் போயிட்டு டயர்டா இருப்பீங்க. ஒன்னும் சொல்ல தேவையில்லை, நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். செய்வையா? போடா உள்ள. நாட்டு மக்களாக என்னை இழிவாக பேசும்போது நினைத்தார். என் மனம் வேதனைப்படுகிறதா? என் மனம் வேதனைப்படுகிறதா? மனமும் போல எந்தன் வாழ்க்கை போனது. வளரும் மனமும் போல எந்தன் வாழ்க்கை போனதே. துன்பக் கடலில் கலங்கியே வாடுதே. கண்ணீரானதே கண்ணீரானதே. மறைக்கும் போது காட்சி தோன்றுமா? என்னை படைத்து நீ படைத்த இறைவன் என்பார். தன்னை படைத்து பெண்ணை படைத்தார் இறைவன் கொடியவனே. இறைவன் கொடியவனே. கண்ணீரானதே கண்ணீரானதே. காணல் நீராய் போனதே. காணல் நீராய் போனதே. யாருக்கு என்ன தீங்கு செய்தி? வந்தவரை வாழ வைக்கும் செந்தமிழ் திருநாட்டில் பசி என்று வந்தவர் பகவேரானாலும் நான் புசி என்று அன்னம் போட்டு ஆதரித்தேன். என் வாழ்க்கையை விடுபட்ட வேதனையா? என் வாழ்க்கையை விடுபட துன்பத்தானா ஏற்பட வேண்டும்? அக்கா பெண்ணாக பிறந்தவல்லம்மானி கண்ணீர் விட்டு உன் சோகத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆணாக பிறந்தவன் நான் எப்படி வாழ்விட்டு அழ முடியும்? சொல் பார்க்கலாம். எனக்கும் வேதனை இருக்காதா? வேதனை இருக்குத்தானே செய்கிறது. என்ன செய்வது? இருந்தாலும் நான் இருவரும் மன நிம்மதி அடைய வேண்டும் என்றால் சற்று நேரம் அங்கு அரண்மனையில் சென்று
ஓய்வெடுக்க வேண்டும் என்று என் உள்ளத்திலே தோன்றுகிறது. அப்படி ஆமா, அது புறப்படு போகலாம். சரி, மன நிம்மதிக்கு மாற்று ஆலோசனை தேட வேண்டும் என்றால் அமைச்சரை சந்தித்தால் நல்லதொரு யோசனை பிறக்கும். ஏய் ஐயா, நான் அதி விரைவாக அமைச்சரை அழைத்து வர வேண்டும் என்று உத்தரவை புறப்பட்டு அழைத்து வா. சட்டம், திட்டம், சோட்சை, வீழ்ச்சி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவை அனைத்தும் மறந்து அயல்நாட்டு ஓடி வந்தார் இந்நாட்டை தேடி அடைக்கலம் தந்தான் இந்நாட்டு மன்னன். என் நாட்டு மன்னர் கருகாவிலிருந்து ஆலோசனை கூறும் அமைச்சராக வருவது சேரும் சிறப்போடு திவான் திவான் என்ற பெயரோடு வந்தது. யார் இங்கே கடுக்கா சம்பாரி சோறு எங்களுக்கு இது தெரியல. மொத்தத்தையும் காலாயி ஆக்கிட்டாங்க தானே. சாம்பார், வடை, அப்பளம் அன்னதானம் போட்டு சாமி எங்கிட்டுதான் சாப்பிட்ட நான் 4 ரமன் தானா அவன் சொன்ன என் மேல யாரா என்னவா அவங்ககிட்ட வச்சுக்கிற ரொம்ப என் தம்பி அவன் தம்பிய உசாரா பாதுகாப்பவை கட்டி போட்டு வச்சுக்கிறேன். விஷத்தை ஓட்டுல போய் கக்கு இல்ல நீ அடிக்க அடிக்க அவன் கக்கலான்னு ஒரு பக்கம் புது சோதனை என்னத்தினா அடிக்கா இல்ல புது சொத்தாடா அப்பா அம்மா பெத்து போட்டு வச்சிருப்பான். அது என்ன உன் அம்மா தான் ஒரிஜினலா உன்னை பெத்து போட்டான். எங்க அம்மா நான் பலாப்படுற பெத்து போட்டான். உன் ஜவு குட்டி வரலாம் வச்சுக்கிறா எங்க அம்மா வச்சுக்கிற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இந்த நாடகம் சரியா ஏதோ சூரிய வேஷம் விட்டாங்க. ஆமா ஏதோ மன்னர் வேஷம் விட்டாங்க. நாளைக்கு நாடகம் மாறும். அப்போ சூரிய வேஷம் நான் வருவேன். பப்புன்னு வச்சா தலையாட்டி நீ வந்தாலும் வரலாம். கேட்டாவணும் உம்மால எரியும் கும்முருவான். இருட்டுன்னு வந்தா பகலுன்னு வரும். இரவென்று ஒன்று இருந்தால் பகல் இருக்கும். ஏனி ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். ஏனிக்கு வந்துச்சு பூனைக்கு வரும். அப்போ நீ வாங்கிக்கிற 8 லட்சம் எதுக்கு தெரியுமா? எதுக்கா? ஒத்த அடி வாங்காத போய்க்கிறோம். ஆமா நீ அடி வாங்கறதுக்குன்னே இந்த லட்சத்தை வாங்கி வச்சுக்கிறேன். பூனைக்கு ஒரு காலம் வந்தாலும் பூனை தாண்டா. அது பூனையாவது எலியாவது யானையாவது அப்படியாப்பட்ட திருச்செந்தூர் பாகமே போட்டு 2 பேர் போட்டு தரலாம். நம்மளை பத்தி தெரியாது தெரிஞ்சுக்கோ. திருச்செந்தூர் யானை 2 பேர் குளோஸ். அம்மால நீ என்ன அடிச்சுக்கிறா அடைக்கலம் தந்தார் இந்நாட்டு மன்னன். அமைச்சராக அமைச்சர் சிவா எங்க குளிர் கொச்சு விட்டு குளிர் ஏற்றி வச்சுக்கிறாங்க. ராஜா கைப்பூர் ராஜா
பகவான ஜோதிடாது வாடா ஜோதியா இல்லண்ணா நான் கல்புரி அறிந்து பொழுது கரகாமிலிருந்து என்றாவது ஒரு நாள் மன்னரை வீட்ட வேண்டும் மகடத்தை சிலசில ஏற்க வேண்டும் என்று குழந்தைக்கு மேலாக என்ன பாவித்து வருகிறான் என்றாவது ஒரு நாள் இந்த பந்த நாடு எந்த திவானுக்கு சொந்தமாக வேண்டும் அருகாமல் நீங்கள் இருந்தால் நான் என் நாட்டு மன்னன் நீங்கள் இருவரா அமைச்சர் அமைச்சர் நான் உணவுத்துறை அமைச்சர் சந்திக்க வேண்டாம் மன்னரை போகலாம் திவான் வணங்குகிறேன் வாழ்த்துக்கள் திவான் வாழ்க 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 என்னோட அடுத்த காரணம் என்ன தெரியுமா நாட்டு மக்கள்லாம் ஏதோ கூச்சல் குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னவென்றே தெரியவில்லை உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா நாட்டு நாம் என்னவென்று தெரியாமல் சமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆமா என் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் பயிரிடுகிறார்கள் அந்த பயிரை காற்றிலுள்ள மிருகங்கள் ஓடி வந்து பாழ்படுத்துகிறார் ஆகையால் ஓடி வந்து என்ன முறையிட்டார் மன்னரின் கட்டளை கிளங்கி கானகம் சென்ற வேட்டையாடலாம் என்று ஓடி வந்தேன் உங்களிடம் உரைக்கு அப்படியா ஆமா ஏதோ கூச்சல் குழப்பம் அல்லவா கேட்டுக் கொண்டிருக்கிறது எல்லாமே போச்சு போச்சுன்னா எல்லாம் சாவுக்கூடாது ரெண்டு பேரும் மத்த அப்பனும் புள்ளி வந்து போச்சு நல்லா மகாராஜா இருக்கும்போது நாங்க ஏமாத்தி ஆகணும் சொட்ட தலையா என்னதான் போச்சு அதுக்கு நாங்க வந்துருக்கோம் நாங்க இட்ட பயிரியா காலத்துல வாழக்கூடிய போய் அந்த கந்தில இருந்து சாவுத்த கரண்ட் கை வச்சு சாவுடா ஏன்னா எங்க ஊர்ல இருக்கிறீங்க விவசாயிகள தூக்கு மாட்டிக்கிட்டு சாவுறாங்க அது போல சாவுறாங்க மகாராஜா கிட்ட முறையிட வந்திருக்கிறோம் மன்னர் ஒரு நிம்மதியான அது மாதிரி எல்லாம் பேசுவாங்க டேய் இல்ல ஓய் போ அது வேற யாரும் மகாராஜா மகாராஜா குடிமக்களே குடிகாரன் வந்துறாங்க பழைக்க வழி இல்லையா ஆமா ஏரில என்ன ஆற்றில் என்ன உங்களுக்கு குறை என்று மிருகம்லாம் வந்து இட்ட பயிரெல்லாம் ஆயிடுச்சுங்க மொத்தமா ஆயிடுச்சு ஐயா எலி கொசு அப்புறம் எறும்பு காட்டில் இருக்கும் மிருகங்கள்லாம் புலி சிங்கம் கரடி புலி கொட்டையா கரும்பு போட்டு வச்சிருந்தேன் அருமையான விவசாயியா தப்பே இல்ல கரும்பு போட்டு எல்லாம் எறும்புலா துண்டு போட்டு எறும்பு எல்லாம் நாட்டு மக்கள் குறை தீர்ப்பது நம்முடைய கடமை நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்றால் யாரை சாரும் இனிமேல் வருத்தம் தேவையில்லை வருத்தம் தேவையில்லை நான் இருக்கிறேன் காலகட்டத்திற்கு சென்று மிருகங்களை வேட்டையாடி விட்டு இவங்க இட்ட பயிரெல்லாம் மொத்தம் நாசனம் பண்ணி போச்சு மிருகங்கள்லாம் சாப்பிட்டு போச்சு நாசம் செய்து விட்டது அதனால ரெண்டு கொட்டை கொடுங்க என்ன கொட்டைப்பா மலா கொட்டை ரெண்டே ரெண்டு கொட்டை இருந்தா பெருத்து போகும் ரெண்டு கூட ரெண்டு ஏன் உங்ககிட்ட இல்லையா என்கிட்ட இல்ல ஏண்டா ஐயா ரெண்டு கொட்டை கொடுங்க ரெண்டு நாளாக்குறேன்
கானகம் வந்து விட்டோம். காரகம் வந்து விட்டோம். கொடிய மிருகங்களை வேட்டையாடி முடித்து விட்டோம். நம்மை பார்த்து வயந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் விட்டு விட்டோம். இருந்தாலும் எதிரி ஆமா வேட்டையாடி விட்டோம். சற்று இளைப்பாற வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படியா? அங்கு சென்று இளைப்பாற வேண்டும். வேட்டையை முடித்துவிட்டு திரும்பும் இல்லம் திரும்பும் தருவாயில் ஏதோ குழந்தை அழுகுரல் ஓசை கேட்கிறது. ஆனால் இந்த திசையை நோக்கித்தான் வருகிறது. புறப்பட்டு வாருங்கள், சென்று குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. யாரோ விட்டு சென்றிருக்கிறார்கள். யாராக இருக்கும் என்று தெரியவில்லையே. கானகத்தில் வந்தவங்க யாரு விட்டு போனான்னு தெரியல. குழந்தைய சரி, நீங்கள் அந்த திசையாக கூக்குரலிட்டு பாருங்கள். நான் இந்த திசையாக அழைத்து பார்க்கிறேன். யாராக இருந்தால் வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். யாரும் காணவில்லையா? யாருமா குழந்தை? பால் உள்ள கானகம் வந்தோம் வேட்டையாட. ஆனால் யாரோ பாவம் பெற்றெடுத்து விட்டார்கள். யாருன்னா நீராட போயிருப்பாங்க. வாங்க போலாம். ஒருவருமே காணவில்லை. இருந்தாலும் லிங்கத்தின் அருகாமையிலே இருக்கிறது இந்த குழந்தை. சரி, இந்த குழந்தை எடுத்து சென்று என்னுடைய நாட்டிற்கு. யாரது? ஆசிரியர் பேசுகிறேன். என்ன குழந்தை? இறைவனுடைய அருளால் கிடைத்த குழந்தை உனக்கு. ஆகையால் இந்த குழந்தை எடுத்து சென்றால் இருள் சூழ்ந்த உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். தெய்வ குழந்தை எடுத்து செல். நீயோ குழந்தை இல்லை என்று வருந்திக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த குழந்தையை எடுத்து வளர்த்து வா. இந்த குழந்தையால் உனக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். எதிர்காலம் கிடைக்கும் இந்த குழந்தையால். அமைச்சர்களே, அத்தனை வாக்கு பார்த்தீர்களா? அழகான நல்லது ஒரு யோசனை பிறந்துவிட்டது. இப்போதே இந்த குழந்தை எடுத்து சென்று என் நாட்டில் என் மனைவின் கருத்தை ஒப்படைத்து விட்டு சிறப்போடு வளர்க்க வேண்டும். மன்னர்மன்னா, ஏன் ஆசிரியர் சொல்லிச்சு ஆண்டவன் சொல்லிட்டு நம்ம நாட்டுக்கு இந்த குழந்தைய போனோம். எந்த கேவடியா பெத்த குழந்தையோ, எந்த தாசி பெத்த குழந்தையோ கானகத்துல விட்டு போகிறாங்க. இந்த குழந்தை நம்மளுக்கு வேணாம். அமைச்சர்களே, நான் தான் குழந்தை சொல்வது மன்னன். கேட்க வேண்டியவருடைய கடமை. தட்டவே கூடாது. வாருங்கள் போகலாம். கட்டளைக்கிறீர்கள். வாருங்கள். அவமானம். குழந்தை இல்லாத எண்ணாட்ட மனம் மலட்டு ஜென்மமாக இருக்க வேண்டும். 25 ஆண்டு காலம் முன்னாடி விட்டது. யாரு பெத்த புள்ளியாம எத்தும் வராடி என்ன வேதனை வந்து ஆனால் எங்கிருந்து இந்த கானகத்தில் அநாத குழந்தை கொண்டு சென்றார் மன்னன். இந்த குழந்தை உயிரோடு இருந்தால் நாம் ஆட்சி ஆள முடியாது. இதற்கு திட்ட வேண்டும் சட்டம். சூப்பர். திட்டத்தை திட்டி சோட்சி செய்தால் ஆட்சி பிடிக்கலாம். கானகத்திற்கு வேட்டையாட சென்றிருக்கார். இன்னும் வரவில்லை. எப்பொழுதுதான் வருவாரு தெரியவில்லை. வரட்டு எதிர்பார்க்கலாம். பதறாதே. எதற்காக பதறாய்? காரகம் சென்றேன் வேட்டையாடுவதற்கு. காரகத்திலே அழகான ஒரு அப்படியா? ஆமா. குழந்தை பார்த்தியா? எவ்வளவு அழகாக இருக்கிறார்.
இந்த குழந்தை நம்முடைய குழந்தையாகவே வளர்க்க வேண்டும். அப்படியா? அதுதான் என்னுடைய ஆசை. இப்பொழுது என்ன விட்டு போக மாட்டானே. எப்படி? அப்படியா? அச்சி ராஜா, வடைய செல்வமி. ஐயாதுரா ஓ அரி. ஐயாதுரா டேய், தொட்டு திருடாதே. ஐயாதுரா அம்மா நீ மாமு குடிக்கிறீ நான் மாமு குடிக்கறா. அட பாவி பாவி சண்டாளோ. டேய், என்னடா பேசுற? ஐயாதுரா டேய் கம்னாடி வந்து ஐயாதுரா. டேய், அடிச்சு அப்படி. போ கொட்டி கொண்டு வா போ. ஐயாடா, ஏ ராஜா இல்ல, ஜோங்க இல்ல. என்னங்க பாத்தீங்களா? இந்த குழந்தை பாருங்க, இவ்வளவு அழகாக இருக்கிறான். டேய் அன்பு, என்னடா செய்றீங்க? ஓடி வாங்கடா. வீரனை கூப்பிடுங்க, தாலாட்டு பாடு. வீரனை கூப்பிடுங்க, சோறாக்கி போடு. வீரனை கூப்பிடுங்க, தாலாட்டு பாடு. வீரனை கூப்பிடுங்க, சோறாக்கி போடு. வீரனை கூப்பிடுங்க, தாலாட்டு பாடு. சூரியனை கூப்பிடுங்க, சோறாக்கி போடு. சந்திரனை கூப்பிடுங்க, தாலாட்டு பாடு. சூரியனை கூப்பிடுங்க, சோறாக்கி போடு. சந்திரனை கூப்பிடுங்க, தாலாட்டு பாடு. சூரியனை கூப்பிடுங்க, டேய், குழந்தை என்னடா பேசிக்கிறேன்? ராஜா, வடைய செல்வமி. டவுல் குடிச்சிட்டு 100 ரூபாய் கிளம்பு. வேண்டாம், பரமாடா பெருசு நமக்கு. பாத்தீங்களா? நம்முடைய குழந்தை பாருங்க, இவ்வளவு அழகா இருக்குது. ஆனால் இந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும். ஆமாங்க. இதுவோ ஆண் குழந்தையாக இருக்கிறது. காரகத்திலே நான் எடுத்து வரும்போது கழுத்திலே மணி இருந்த காரணத்தினால் இன்று முதல் இந்த குழந்தைக்கு மணிகண்டன் இந்த குழந்தை நாளொரு மேனி பொழுதுற வண்ணமாக சிறப்போடு வளர்க்க வேண்டும். எடுத்து வா போகலாம். டேய், வாடா இங்க.
என் மகன் மணிகண்டன் வளர்ந்து எவ்வளவு அழகாக இருக்கிறார். பாடசாலைக்கு சென்றிருக்கிறார். ஆனால் குருகுலத்திற்கு என்னை காண வருவது வழக்கம். ஆனால் என்னுடைய மனைவி இன்னும் காணவில்லையே. எப்படிடா இதெல்லாம் வருது? ரொம்ப அனாவசியமா வருதாடா வாயில. இப்பதான் அம்மா வயசுக்கு வந்த மாதிரி இருக்குது. என்னங்க சொல்ற வாய். இந்த குழந்தை வந்த உடனே நமக்கு இன்னொரு குழந்தை பிறந்து விட்டுதுங்க. ஆமாங்க. எனக்கு ரொம்ப இது வந்து பாத்தாரா இவரு? சாப்பிட்டு சாப்பிட்டு அதிர்ஷ்டங்க. ஆஃபர் விடுவாங்க. ஒரு புடவையில ஒரு குழந்தை கட்சி இன்னொரு குழந்தை டெலிவரி ஆயிட்டு. அவன் தான் அப்படி உன்ன பெருமையா நினைச்சு நீ ஐயா மணி வந்த நேரம் தான் உனக்கு ரெண்டாவது குழந்தை அடிச்சுச்சுல. மணி வந்து சாட்டா விட்டுமா சரி விடுமா. கோவப்படாத தம்பி. கோவப்பட்டா கூட என் பூத்தேரி மேலே என்னடா போய் போய் அங்க சேர்த்துட்டேன். அதே சொன்னாங்க தெரியும். மணி என்றால் நீதி. அவனுக்கு என்ன தெரியும்? சரி விடு. இருந்தாலும் இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? ஆனால் மகரை சந்திக்க வேண்டும். அவரை பார்க்க வேண்டும். அதுதான் என் உள்ளத்தில் ஆசை. குருகுலம் சென்றிருக்கிறான். நான் அடுத்த வண்ணமாக அதை விரைவாக சென்று அடுத்த என்னுடைய மகரை புறப்பட போகிறார்.